அனைவருக்கும் வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். சில விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே கடந்து போக முடியாது. ஏன்னா சமுதாயத்தின் மீது எனக்கும் அக்கறை உண்டு. வரும் தலைமுறைகள் இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்து என்ன புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுனால நம்ம அதை தெளிவுபடுத்தணும். ஒரு ஆசிரியராக, ஒரு யோகா ஆசிரியராக வரக்கூடிய மாணவர்களுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு நம்ம அதை தெளிவுபடுத்தி ஆகணும். அது என்னுடைய கடமை. அது என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு மாணவி ஒரு ஆளுநரிடம் பட்டம் பெறதை தவிர்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கல்லூரி முதல்வர்கிட்ட அப்படியே பட்டம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா? அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, அவர் என்ன செய்துட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம அவர்கிட்ட ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழப்பட்டிருக்கு. இப்போ மாணவர்கள் மத்தியில் இந்த கேள்வி வந்தது அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னாக்கா, மாநிலத்தில் முதல்வர் பெரியவரா இல்லை கவர்னர் ஆளுநர் பெரியவரா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் இந்த குழப்பத்திற்கான தீர்வு என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய ஆளுநர். மாநில அரசாங்கத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் நம்ம முதல்வர்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு ஆளுநர் இருப்பாப்ல. ஸோ ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, என்னென்ன நிறைகுறைகள் நடக்குது, என்னென்ன செயல்பாடுகள் போகுது மாநில அரசில் அப்படின்றத அவர் ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் ஆளுநர். அப்போ ஆளுநர் உயர்ந்த இடத்துல இருக்காரு. இது மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர். அவருக்கு நிறைய கல்வி அறிவு இருக்கும், நிறைய படிச்சிருப்பார், நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கும், அவருக்குன்னு ஒரு தனி திறமைகள் இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாநிலத்தில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் கையால் நான் இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க இல்லையா? அது எவ்வளோ பெரிய தப்புன்னு பாருங்கள். அவர் ஒரு விருந்தினர், ஆக்சுவலாக அவர் விருந்தினராக வர வச்சு அந்த இடத்துல அவர் கையால் பட்டம் கொடுக்குற பொழுது கொடுக்காம வாங்கினாங்க அப்படின்னா, அது அந்த இடத்துல ஒரு மனம் நெருடலை ஏற்படும். நம்ம வீட்டுக்கு விருந்தாடிகள் வந்தால் கூட வந்தவங்களை நம்ம உபசரிக்காமல் அனுப்புனா என்ன ஒரு சூழல் நடக்குமோ அதுதான் அங்கே நடந்திருக்கும். அவருடைய மனசுலையுமே அது பட்டிருக்கும். இது நீங்கள் இவ்வளோ படித்து பட்டம் வாங்கினீங்க இல்லையா, இவங்க அந்த பட்டம் வாங்கினவங்களுக்கு எப்படி ஒரு விருந்தினரை, ஒரு உயர்ந்தவரை நம்ம மதிக்கணும் அப்படின்ற எண்ணங்களை அவங்க உள்வாங்கவே இல்லை. ஸோ எவ்வளவு பட்டங்கள் வாங்கினாலும் நம்மளோட உயர்ந்தவர்களை, நம்ம கல்வியிலையும் சரி, நம்மளுடைய அதிகப்படியான ஒரு உயரத்தில் இருக்கவர்களை மதிக்கக்கூடிய எண்ணங்களை நம்ம உள்வாங்கணும். அதாவது இப்போ எப்படி நம்ம முதல்வரை நம்ம மதிக்கிறோமோ அது மாதிரி ஆளுநரையும் மதிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு வரும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பள்ளி படிச்சிருப்போம். பள்ளியில் நம்மளுடைய வகுப்பு ஆசிரியர் தான் நமக்கு பாடம் நடத்திருப்பார், எல்லாமே பண்ணியிருப்பார். ஆனால் நம்மளுடைய ஹெட் மாஸ்டர் எதுவுமே செய்திருக்க மாட்டார். ஆனால் ஒரு ரூமில் உட்காந்துருப்பார். ஆனால் அவருடைய கையொப்பம் தேவைப்படும். அப்போ எனக்கு அவர் கையொப்பம் எதுவுமே பண்ணலையே, அவருடைய கையொப்பம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய 10வது சான்றிதழோ 12வது சான்றிதழோ கல்லூரி சான்றிதழோ நம்ம புறக்கணிக்க முடியுமா? அவர் கையில் வாங்காமல் இருக்க முடியுமா? ஸோ நினச்சி பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு செயல் அப்படின்ட்டு. வரும் தலைமுறைகள்